இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் முதல் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோனோட IMEI நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். IMEI நம்பர்னால் என்ன? இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி. இதுதான் அதோட அர்த்தம். இது ஒரு மொபைல் ஃபோனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சீரியல் நம்பர் மாதிரி. இது ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் ஃபோனோட IMEI நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா *#06# அடிச்சிங்கன்னா உங்கள் ஃபோனோட IMEI நம்பர் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிம் இருந்தால் ஒரு IMEI நம்பர் இருக்கும், ரெண்டு சிம் இருந்தால் ரெண்டு IMEI நம்பர் இருக்கும். உங்கள் ஃபோனில் IMEI நம்பரை மாற்ற முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரூட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த IMEI நம்பரை ஈஸியாக மொபைல் அங்கிள் டூல்ஸுங்கிற அப்ளிகேஷனை வச்சு ஈஸியாக மாற்றிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். மொபைல் அங்கிள் டூல்ஸுங்கிற அப்ளிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்ஜினியரிங் மோட், அதில் கனெக்டிவிட்டி, அதில் CDS இன்ஃபர்மேஷன், அதில் ரேடியோ இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் 1 ஃபோன் 2ன்னு காமிக்கும். ஒரு சிம் இருந்தால் ஃபோன் 1 மட்டும்தான் காமிக்கும், ரெண்டு சிம் இருந்தால் ஃபோன் 1 ஃபோன் 2 ரெண்டுமே காமிக்கும். நீங்கள் எந்த சிம்மோட IMEI நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் 1 ஃபோன் 2 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் IMEI நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு AT கமாண்ட் டைப் பண்ணணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் 1ஓட IMEI நம்பரை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு AT + EGMR = 1,7,2 கோட்ஸ்குள்ளே நான் வேணுங்கிற புது EMI நம்பரை டைப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய EMI நம்பர்லேருந்து கடைசி 2 நம்பரை மட்டும் நான் மாற்றுறேன். நான் மாற்றிட்டு சென்ட் AT கமாண்ட்னு கொடுத்தேன்னா AT கமாண்ட் சென்ட்டுன்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே சிறுசாக ஒன்று வரும். அது வந்துருச்சுன்னா உங்கள் IMEI நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா IMEI நம்பரை வச்சு ட்ராக் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு பார்த்தா ஓரளவுக்கு அது உண்மை தாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் தொலைஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு என் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்கள் IMEI நம்பர் எழுதி கொடுத்தா அதை அவங்க ஒரு கம்ப்ளைண்டாக ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் வேறு யாராச்சும் ஒரு புது சிம் கார்டு போட்டாங்கன்னா அந்த சிம் கார்டு அந்த IMEI நம்பரை ரீட் பண்ணி அந்த சிம்மோட சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அதை அனுப்பிச்சிடும். ஸோ அந்த IMEI நம்பர் திருட்டு போன நம்பர்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்கள் ஃபோனில் எந்த சிம் கார்டு போட்டிருக்காங்க அதோட லொக்கேஷன் என்னென்னு சொல்லிவிடுவாங்க. சரி, இப்போ என் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போய் அதே *#06# நம்பரை அடித்தா என் IMEI நம்பர் மாறி இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய IMEI நம்பர்லேருந்து கடைசி 2 நம்பரை மட்டும் மாற்றினேன். முதல்ல 12ன்னு முடியும், இப்போ அதை 13ன்னு மாற்றினேன். ஸோ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பிடிக்கலங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதை பார்த்து என் தப்பை நான் திருத்திக்கிறேன். மேலும் நல்ல வீடியோவோட உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.